ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ராகவ் இருந்துட்டு நேராக சோழனை போய் மீட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கிட்டயா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், இவன் பம்பரதை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ஒரு பக்கம் எஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ராகவ் இருந்துட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிலவை ஆரம்பத்தில் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு, லவ் ஒன்று பண்ணால் அது நிலா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து தான் லவ் பண்ணணும். கல்யாணம்னு ஒன்று பண்ணாலையும் அவங்கள மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். நான் ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் சொல்கிறேன், நிலாவை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. எவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு, கட்டின பொண்டாட்டியை கட்டி கொடுன்னு வந்து ஒருத்தன் கேட்டுட்ருக்கான். இதை நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வர கோத்துக்கு இவன் முகத்திலே நான் அப்பா அப்பனும் போல இருக்கேன். ஐயோ நடந்தா நிலாவை என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா வரேங்க. என்னாச்சு, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காராம், என்கிட்ட வந்து உங்களையும் சாரையும் சேர்த்து வைக்க சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு நிலா வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. ரகவ் என்ன சொல்லிட்டு இருக்கா சோழர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்கவும், இல்லை நான் சும்மா காமெடிக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன், அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.